லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறேன்னா சேனக்கிழங்கு வறுவல். சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சேனக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 6 வரமிளகா, 2 ஸ்பூன் தேங்காய் பூ, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கரண்டி வந்து 4 டீஸ்பூன். இந்த கரண்டியில் டீஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயும் காமிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும், ஃபைனல் டச்சப்பு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு இதை ஸ்டவ்வில் ஏற்றிட்டு இதை வந்து குறைன்னு அரைச்சிக்கணும் மிக்சியில். இதெல்லாம் வரமிளகா, தேங்காய், பெருஞ்சீரகம், உப்பு இதை அரைச்சிட்டு போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிப்பேன். இப்போ சேனக்கிழங்கு ஸ்டவ்வில் ஏற்றியாச்சு. சேனக்கிழங்கு போட்டு ஆயில் நம்ம திரிக்க வேண்டியதெல்லாம் திரித்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி திரிச்சிட்டு இதை அப்படியே போட்டு அந்த ஆயிலில் பரட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல பரட்டி நல்ல ரோஸ்ட்டாக வந்துடும். முருகனோன்னு நான் உங்கள்கிட்ட சேனக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பார்ப்போமா எப்படின்னு. இந்த நல்லா டீப் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா அதே சேம் மெத்தேடு தான் நம்ம உருளைக்கிழங்கு போட்ட அதே மெத்தேடு தான் சேனக்கிழங்கு. இப்போ சேனக்கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன ரெசிபின்னா புடலங்காய் பச்சைப்பயிறு போட்டு கூட்டு, கட்டிப்பருப்பு, ஒயிட் ரைஸ், நெல்லை ஸ்பெஷல் இடி சாம்பார். அன்றைக்கி சவுச்சோ போட்டு பச்சை மிளகா சாம்பார், இன்றைக்கி சவுச்சோ போட்டு இடி சாம்பார். இதுதான் இன்னையோட ரெசிபி. புடலங்காய் பச்சைப்பயிறு கூட்டு வந்து ஆல்ரெடி நம்ம பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு போடுவோம். நான் இன்றைக்கி பச்சைப்பருப்பை வறுத்து வேக வச்சு, புடலங்காய் வேக வச்சு, தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி ஊற்றி, தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து ஜீரகம் போட்டு தாளித்து இறக்கியிருக்கேன். அவ்வளோதான். மேலே 2 கொத்தமல்லி, கொஞ்சோண்டு தேங்காய் பூவும் மேலே போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மேலே சுற்றி ஊற்றிருக்கேன். இதுதான் ஆஸ் யூஷுவல் நம்ம கூட்டு வைக்கிற மாதிரி தான். இது பச்சைப்பயிறு போட்டு புடலங்காய் கூட்டு. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் ரைஸில் போட்டு வரவையும் சாப்பிட்டுக்கலாம். சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். எப்படி பண்ணணுமோ எல்லாமே உங்கள் விருப்பம்தான். இன்னையோட ரெசிபி நெல்லை ஸ்பெஷல் இதுதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.